அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். காலம் கனிந்து வரும் என்று எதிர்பார்க்காதே. எதை செய்தாலும் அதில் உனது உழைப்பு மட்டும் இல்லை என்றால் சிறு துரும்பு கூட உனக்கு உதவ முன்வராது. இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் ஜெயந்தி மகாராஜ். டைகர் விஷன் மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி. நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் இறைவணக்கம் கூறுவதற்கு டைகர் மணிகண்டன் ஃப்ரம் சிவகங்கை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் ஜெயந்தி மகாராஜ். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடம் என எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நன்றி. நன்றி டைகர் மணிகண்டன். அனுதினம் சுவாசிக்கும் காற்றை போல் அனுதினம் டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் உங்கள் அனைவருக்கும் டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க்கை எத்தனை வழிகளை தந்தாலும் அதே அளவிற்கு சந்தர்ப்பங்களையும் தரும். இழந்ததை நினைத்து கவலை கொள்ளாதே. இனி வரும் ஒவ்வொரு நொடியும் உனக்கானது. வழிகளை மறந்து வாழ பழகு என்று நம்ம எல்லாம் எட்டுநடை பயிற்சிக்கு அழைத்து செல்ல வருகிறார் நமது எட்டுநடை பயிற்சியின் ஆசான் டாக்டர் டைகர் தேன்கொடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்புகரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். வாருங்கள், நமக்கான நேரம் தொடங்குகிறது. பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய வெள்ளிக்கிழமை விடியலும், அதாவது 22/12/2023 மார்கழி 6ஆம் நாள் விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் நமது பயிற்சிகளை தொடங்கும் போது, அதாவது நம்மளுடைய பயிற்சிகள் மொத்தம் 8, அதில் 6ஐ நாம் நித்தம் செய்து விட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லுவோம். அதில் 5ஐ விடியற் காலையிலும், அதாவது இப்பொழுதும் 1ஐ மாலையிலும் நாம் செய்ய வேண்டும் என்பதை நினைவூட்டுவோம். இந்த பயிற்சிகளுக்கெல்லாம் முதல் விஷயமாக நம்மளுடைய தாய் தந்தையர்கள், நம்மளுடைய குருமார்கள், நம்மளுடைய இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வேண்டி வணங்கி அவர்களுக்கு நன்றி கூறி, இந்த அற்புதமான வாய்ப்பை வழங்கிய பிரபஞ்சமே, இயற்கையே, இறைவனே, தொடர்ந்து இந்த பயிற்சிகளை நான் நித்தம் தொடர வேண்டும். இந்த பயிற்சிகளை நான் செய்து முடிக்கும் பொழுது எனக்கு ஒரு வெற்றி கிட்ட வேண்டும். இந்த பயிற்சிகளின் வாயிலாக நான் என்றென்றும் இளமையோடு இருக்க வேண்டும், என்றென்றும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், என்றென்றும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் அவங்கள்ட்ட வேண்டிக்கணும். இந்த அற்புதமான வாய்ப்பை வழங்கியதற்கு அவங்களுக்கு நீங்கள் நன்றி கூறணும். தொடர்ந்து அவங்களுக்கு நன்றிகளையும் ஆசிகளையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு நாம் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்குவதற்கு தயாராகணும். 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும் என்பதையும் நினைவூட்டுவோம். நிச்சயமாக இன்றைக்கும் நீங்கள் 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி தான் பயிற்சியை தொடங்கியிருப்பீங்க அப்படின்னு நானும் நம்புகிறேன். தொடர்ந்து நமக்கு அருகில் எப்போதுமே தண்ணீர் இருக்கும்படியாக நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக நமக்கு அருகில் தண்ணீர் இருக்கும். அதை நீங்கள் உங்களுடைய கண் பார்வையில் உங்களுக்கு நினைவுக்கு வரும்போது, அல்லது தாகம் எடுக்கும் பொழுது, அல்லது நான் நினைவூட்டும் போது நீங்கள் தண்ணீர் பருகி கொள்ளும் விதமாக உங்களுக்கு அருகில் தண்ணீர் இருப்பது போல நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய
பயிற்சிகளை தொடங்கும். முதல் பயிற்சி அப்படிங்கிறது 9 மூட்டுகளையும் வாசிக்கிற அற்புதமான பயிற்சி. இரண்டாவது பயிற்சி அப்படிங்கிறது 27 தோப்பு கர்ணங்கள். மூன்றாவது பயிற்சி அப்படிங்கிறது 8 நடை பயிற்சி. அதை இப்போ நம்ம மேற்கொள்கிறோம். இந்த 9 மூட்டு பயிற்சி அப்படிங்கிறத நாம் எப்படி செய்யணும், நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய கற்றுக் கொடுத்துருக்கோம். இருப்பினும் நம்மளுடைய எல்லா பயிற்சிகளையும் கூடுமான வரை நீங்கள் கிழக்கு திசையை நோக்கி நின்று செய்யணும். இது நிச்சயமாக நீங்கள் அறிந்து வைத்திருப்பீர்கள். அறியாதவர்களுக்கு தெரியும் விதமாக இந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்கிறோம். எல்லா பயிற்சிகளையுமே கூடுமான வரை கிழக்கு திசையில், ஒரே ஒரு பயிற்சியில் மட்டும் மாற்றம் இருக்கும், நான் அதை சொல்கிறேன். அப்போது திசை அப்படிங்கிறது கிழக்கு திசையை நோக்கி நின்று கொள்வோம் அப்படிங்கிறதும், 9 மூட்டுகளையும் ரொம்ப நிறுத்தி நிதானித்து ரசித்து நம்ம அந்த பயிற்சிகளை செய்யணும். இப்போது கண்களை மூடி செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துருப்போம். நிச்சயமாக நீங்கள் இந்த முதல்ல இந்த கணுக்கால் அப்படிங்கிற ஒரு விஷயம் செய்வோம் அல்லவா, இந்த கணுக்கால் பயிற்சியை மட்டும் கூடுமான வரை முடிந்த மட்டும் கண்களை மூடி செய்யுங்கள். முடியாத பட்சத்தில் நீங்கள் கண்களை விழித்தே செய்யலாம். ஏன் அப்படிங்கிற காரணம், அதாவது அது ஏன் கணுக்காலுக்கு மட்டும் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள தோணும். மற்ற எல்லா பயிற்சிகளையும் நீங்கள் கண்களை மூடி செய்யலாம், தாராளமாக செய்ய முடியும். ஆனால் அந்த கணுக்காலை செய்வது போது மட்டும் தடுமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படும். நீங்கள் எத்தனை பேர் அதை கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல. தாராளமாக நான் கமெண்ட் பண்ண சொல்லும்போது நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இன்றைக்கி கமெண்ட்டே அதான் பண்ண போகிறோம். நீங்கள் உங்களுடைய கணுக்காலை நீங்கள் சுழற்றும் போது, அதாவது வலது காலை ஊண்டிட்டு இடது காலை தூக்கி நம்ம கணுக்காலை சுழற்றுவோம். அப்போ கண்களை மூடி செய்ய சொல்லியிருப்போம். இவ்வளோ நாட்களும் நிச்சயமாக கண்களை மூடி செய்ய முயற்சி செஞ்சுருப்பீங்க. அதில் ஒரு தடுமாற்றம் ஏற்படும். அதே போல் நம்மளுடைய வலது காலை ஊண்டி இடது காலை நம்ம சுழற்றும் போதும் ஒரு தடுமாற்றம் வரும். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு காலில் ஊண்டி ஒரு காலில் நிற்கும் பொழுது அங்கே கண்களை மூடும் பொழுது தடுமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படும். இது நீங்கள் எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்கிறத தாராளமாக நான் இன்றைக்கி இடைவெளியில் கமெண்ட்டே அதை கொடுக்க போகிறேன். ஸோ அதை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். உங்களுடைய கண்களை மூடிட்டு ஒரு காலை நீங்கள் தூக்கும் பொழுது அதை சுழற்றும் போது ஒரு சிறு தடுமாற்றம் ஏற்படும். ஆனால் மீதி 8 மூட்டுகளையும் நம்ம அசைக்கக்கூடிய எல்லா பயிற்சிகளிலும் நம்மளுடைய 2 கால்களும் ஒரே நேரத்தில் தரையில் இருக்கும். அதனால் நாம் கண்களை மூடி செய்யும் பொழுது அதில் ஒரு சிறு தடுமாற்றம் கூட ஏற்படாது. ஆனால் முதல் பயிற்சியாக, அதாவது உள்ள 9 மூட்டு பயிற்சியில் உள்ள முதல் பயிற்சியான கணுக்காலை சுழற்றும் பொழுது நீங்கள் கண்களை விழித்து செய்வது நலம் தரும், பலம் தரும். மற்ற பயிற்சியில் நீங்கள் கண்களை மூடி அனுபவித்து செய்யுங்கள். நான் எப்போதுமே சொல்லுவேன், நீங்கள் ரசிக்கணும். இப்போது நம்மளுடைய இடுப்பு எலும்புகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அந்த இடுப்பு எலும்புகள் கிளாக் வைஸ் கடிகார முள் சுற்றுவது போல், ஆன்டி கிளாக் வைஸ் கடிகார முள்ளுக்கு எதிர் சுற்று சுற்றுவது போலன்னு சுற்றுவோம். அப்போது நம்ம கிழக்கு திசையை நோக்கி நிற்கிறோம். நம்மளுடைய இடுப்பு எப்படி போய் வரும் அப்படின்னா, முதல்ல கிழக்கு கிளாக் வைஸில் சுற்றுறதுன்னா, அதன் பிறகு தெற்கு, அதன் பிறகு மேற்கு, அதன் பிறகு வடக்கு, அதன் பிறகு கிழக்கு. நீங்கள் கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு, கிழக்குன்னு சுற்றணும். நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா சதுரமாக போயிடும். நம்ம வட்டம் தான் போடணும். அப்போ என்னென்னா, கிழக்கு, தென்கிழக்கு, அப்புறம் தெற்கு, அப்புறம் தென்மேற்கு, அப்புறம் மேற்கு, அப்புறம் வடமேற்கு, அப்புறம் வடக்கு, அப்புறம் வடகிழக்கு, அப்புறம் கிழக்கு. இப்படி சுற்றினா ஒரு வட்டம் கிடைக்கும். இது நிச்சயமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ சதுரம் போடக்கூடாது. நம்மளுடைய இடுப்புகளை நம்ம சுழற்றும் பொழுது ஒரு வட்டம் போடுவது போல் நம்ம செய்யணும். வட்டமாக வரலையே, ஒன்றும் தவறொன்றும் இல்லை. முயற்சி செய்யுங்க, வருவது போல் எண்ணிக்கொள்ளுங்க. கற்பனையில் உங்களை நீங்களே ரசித்து பாருங்கள். நீங்கள் கண்ணாடியை பார்த்துக்கிட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு சிறு தடுமாற்றம் வருவதற்கு
வாய்ப்புகள் உண்டு. இல்லை அப்படியே பழகிட்டீங்கன்னா தவறொன்றும் இல்லை, செய்யுங்க. ஆனால் கண்களை மூடி ரசித்து செய்யுங்க. இப்போ முதுகெலும்புகள் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கைகளை கொண்டு உங்களுடைய விரல்களை நீங்கள் குனிந்து தொடும் பொழுது நம்மளுடைய முதுகு எலும்புகள் இருக்கிறது அல்லவா, இடுப்பில் இருந்து ஆரம்பித்து நம்மளுடைய பிடரி வரை உள்ள அந்த எலும்புகள் அத்தனையும் குனிந்து நிமிரும் பொழுது பல மூமெண்ட் அங்கே ஏற்படும். அதை நீங்கள் ரசித்து செஞ்சு பாருங்கள். இது மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு பயிற்சியும், அதாவது 9 மூட்டையும் நீங்கள் ரசித்து செய்யுங்க. ஒவ்வொன்றும் சொல்லுவது போல் ஒவ்வொரு எலும்புகளும், அதாவது 2 எலும்புகள் இணையும் இடத்தைத்தான் நம்ம மூட்டுன்னு சொல்லுவோம். அந்த மூட்டை இயங்கும் போது அதற்குள் இருந்து அந்த மஜ்ஜையில் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ரத்தம் அப்படிங்கிறது உற்பத்தி ஆகிறது. அப்படிங்கிறதும் நம்ம இந்த 9 மூட்டையும் செய்யும்போது அற்புதமாக ரத்தம் உற்பத்தியாகி அது ஒரு துளின்னு கூட வைத்துக்கொள்ளுங்களேன். இப்போ நம்ம 8 நடை பயிற்சி செய்யும்போது ஒரு துளி ரத்தம் உற்பத்தி ஆகிறது அப்படின்னு வச்சுக்கிறோங்க. இந்த ரத்தம் சுத்தமான ரத்தம். இந்த ரத்தம் உங்கள் நினைவில் தோன்றியதுன்னு ஞாபகம் வச்சுக்கிறோங்க. இப்போ நம்ம உடலில் ரத்தம் உற்பத்தியாகி இயங்கி கொண்டு இருக்கிறது. நமது உடலில் சுவாசம் உற்பத்தியாகி, அதாவது உள்ளெடுத்து வெளிவிட்டு இயங்கி கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் நம்மளுடைய நினைவில் இருக்கா? நாம் நினச்சி அதை செஞ்சோமா? எதையுமே நம்ம நினச்சி செய்ய முடியாது. ஆனால் இந்த இரத்த உற்பத்தியை இந்த பயிற்சியின் வாயிலாக நாம் நினைவில் வைத்து அதை அற்புதமாக உற்பத்தி செய்து அதை நம்மளுடைய உடலுக்குள்ளேயே செலுத்துகிறோம். இது நம்மளுடைய நினைவில் உதித்ததுனால அது ஒரு துளி தான் அப்படின்னு வச்சுக்கிறோங்க. ஒரே ஒரு துளி, ஒரு தண்ணீரை நீங்கள் ஒரு சொட்டு எடுத்து விடுவீங்க அப்படின்னு சொல்லுவோம் அல்லவா, அதுபோல் ஒரே ஒரு துளி ரத்தம் இந்த 9 மூட்டுகளையும் நீங்கள் அசைத்து செய்யும்போது உங்களுடைய நினைவில் உங்களுடைய எண்ணம் கலந்து உற்பத்தி ஆகிருக்கு. இந்த ரத்தம் புனிதமானது, இந்த ரத்தம் சுத்தமானது, இந்த ரத்தம் உங்களுடைய உடலில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க வல்ல ஒரு அற்புத அதிமருந்து. யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிச்ச மருந்து. உங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியத்திற்கு நீங்களே கண்டுபிடித்து உற்பத்தி செய்த அந்த மருந்தை நீங்களே உட்செலுத்துகிறீர்கள். அதன் வாயிலாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பெறுகிறது, கூடுதலாக ஆற்றல் பெறுகிறது. இதை மட்டும் மனசில் நினச்சி நீங்கள் உங்களுடைய 9 மூட்டு பயிற்சிகளை செய்யணும். அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் நம்ம கைகளை அசைக்கும். இப்போ நான் பேசும்போது என் கைகள் அசைகிறது அல்லவா, அப்போது என்னுடைய மணிக்கட்டுகளில் ரத்தம் உற்பத்தி ஆகிறதுக்கான வேலை நடக்கும். ஆனால் இது என்னுடைய நினைவிலே இருக்காது. ஆனால் இந்த பயிற்சியை செய்யும் பொழுது நீங்கள் ரத்தம் உற்பத்திக்காகத்தான் இயற்கை இறைப்பணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த அற்புதமான இந்த பணியை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த பணிக்காக நீங்கள் இந்த 9 மூட்டை செய்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு ஆனந்தத்தோடு, ஒரு பூரிப்போடு, ஒரு மகிழ்வோடு நீங்கள் அந்த பயிற்சியை செய்யணும். இனி வருங்காலங்களில் நிச்சயமாக உங்களுக்கு, அதாவது நாளையிலிருந்து 9 மூட்டு பயிற்சி செய்யும்போது ஒரு மகிழ்ச்சி எப்போதுமே இருக்கணும், ஒரு பூரிப்பு இருக்கணும். நான் ரத்தத்தை உற்பத்தி பண்ண போகிறேன், அதுவும் என்னோடய நினைவிலேயே வைத்து உற்பத்தி பண்ண போகிறேன். இந்த ரத்தம் உற்பத்தி ஆகக்கூடிய இந்த ரத்தம் எனது உடலில் ஆற்றலை பெருக்குகிறது. இந்த ரத்தம் என்னை ஒரு இளமையோடு எப்பொழுதுமே வைத்திருக்க போகிறது அப்படின்னு நீங்கள் எண்ணிக்கொண்டு தான் இந்த பயிற்சியை தொடங்கணும். 9 மூட்டு பயிற்சியை நம்ம முடிச்சிடும். அடுத்து தோப்பு கரணம் செய்வோம். இந்த தோப்பு கரணத்தில் மட்டும் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களை வடக்கு திசையை நோக்கி நின்று செய்ய சொல்லியிருக்காங்க பெரியவங்க. மற்றவர்கள் எல்லோருமே கிழக்கு திசையை நோக்கி நின்று பண்ணணும். அதாவது பெரியவங்க மட்டும் 50 வயதுக்கு மேலே. இது ஏன் அப்படிங்கிறத நான் இன்னும் என்னுடைய குருநாதர்கள்ட்ட கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அவங்களுக்கும் தகுந்த காரணிகள் கிடைக்கல. நிச்சயமாக நம்மளுக்கு அந்த சந்தேகம் நம்ம கேள்வியை கேட்டுட்டோம் அப்படின்னா பிரபஞ்சம் நிச்சயமாக நமக்கு அதுக்கான விடையை கொடுத்துரும். கூடுமான வரை விரைவாக அந்த விடை சேரும்னு நான் நம்புகிறேன். ஸோ 50 வயதுக்கு கீழே உள்ளவர்கள் கிழக்கு திசையை நோக்கியும் 50 வயதுக்கு மேல் உள்ளவர்கள்
வடக்கு திசையை நோக்கி நின்று கொள்ளணும். நம்மளுடைய கால்களின் இடைவெளி அப்படிங்கிறது ஒரு பாத அளவு இருக்கணும். உங்களுடைய பாதத்தில் உங்களுடைய கால்களுக்கு தகுந்து நீங்கள் வைத்துக்கொள்ளணும். ஒரு அடி இடைவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய தோள்பட்டைக்கான இடைவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பாதம் அப்படிங்கிறது இப்போது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய கால் அளவு, செருப்பு அளவு அப்படின்னு சொல்லுவோம் அல்லவா, அது 7 அல்லது 8 அப்படி இருக்குன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய இடைவெளி இருக்கணும். அதை தாண்டி உங்களுடைய 2 கால்களும் இருப்பது போல் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான இடைவெளி அது ஒரு அடி அப்படிங்கிறது இல்லை, ஒரு பாத அளவு அப்படிங்கிறத மனதில் கொண்டு நீங்கள் தோப்புக்கரணம் பண்ணணும். தோப்புக்கரணம் பண்ணும்போது நம்மளுடைய கைகள் காதுகளை பிடித்திருக்கும் வண்ணமாக வச்சுருக்கணும். அந்த காதுகளில் அந்த சுனை பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க, தோடு போடுற பகுதி இருக்குல்ல, அந்த பகுதியை நம்ம பிடிக்கணும். முடிந்தால் ஒரு சின்ன அழுத்தம் இருக்கலாம். நம்மளுடைய கட்டை விரல்கள் வெளிப்புறமாகவும் நம்மளுடைய மற்ற விரல்கள் உள்புறமாகவும் இருக்கும்படியாக பிடித்து கொள்ளணும். இது பிடிக்கிறது நிற்கிறதுக்கானது. அமரும் பொழுது மூச்சை உள் இழுத்து கொண்டே நீங்கள் அமரணும். எழும்பொழுது மூச்சை வெளியிட்டு கொண்டே எழணும். இதை மட்டும் தோப்புக்கரணத்தில் எல்லா யோகாலையும் எப்பெல்லாம் வயிறு அமுங்குதோ அப்பெல்லாம் மூச்சை வெளியிடணும்னு சொல்லுவாங்க. எப்பெல்லாம் வயிறு ஃப்ரீயாக இருக்கோ அப்பெல்லாம் மூச்சை இழுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் தோப்புக்கரணத்தில் மட்டும் நம்ம அமரும் பொழுது வயிறு அமுங்கும், அந்த நேரத்தில் மூச்சை இழுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூச்சை எடுக்கணும். எழும்பொழுது மூச்சை நம்ம வெளியிட்டு கொண்டே எழணும். இதை மட்டும் நினைவில் கொண்டு செய்ய. நாக்கை மடித்து நம்மளுடைய அன்னத்தில் வைத்து கொள்ளணும். அது தமிழ் அப்படின்னு சொல்லும்போது அந்த இல் சொல்லும்போது நமது நாக்கு என்ன பொசிஷனில் இருக்குமோ அந்த பொசிஷனில் அன்னத்தில் ஒட்டிட்டு நீங்கள் இந்த பயிற்சிகளை செய்யணும். ஸோ இப்படி செய்யும் பொழுது தான் முக்கியமாக நான் அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு கருதுனேன். ஒரு பயிற்சியை எல்லாருமே செய்வாங்க, எல்லாருமே சொல்லி கொடுப்பாங்க. அதில் தவறு சரி அந்த பாயிண்ட்டுக்குள்ளேயே நம்ம போகல. ஆனால் டைகர் குழுமம் மட்டும்தான் கற்றுக்கொண்டதை அப்படியே டிட்டோவாக அவங்களுக்கு பழகி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. இப்படி செஞ்சுருங்க தோப்புக்கரணம் தானே அப்படின்னு நிறைய பேர் தோப்புக்கரணம் விதவிதமாக பண்ணுவாங்க. ஆனால் விரல்களை எப்படி வச்சுருக்காங்கன்னு கூட அவங்களுக்கு அது சாதாரண விஷயம் தானே அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த சாதாரண விஷயத்தையும் புரியும் விதமாக நம்ம சொல்லணும் யாருக்காக இருந்தாலும். இப்போது நம்மளுக்கு விவரம் தெரிந்தவர்கள் நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் விவரம் தெரியாத சகோதர சகோதரிகளும் நம்மளோடு இணைந்து நடப்பாங்கள் அல்லவா, அவங்களும் கற்றுக்கணும் அல்லவா, அவங்களுக்கு நம்ம போதிக்கணும் அல்லவா அப்படின்னு தான் நீங்கள் எண்ணிக்கொள்ளணும். நம்மளுக்கு தான் இந்த விஷயம் தெரியுமே அப்படின்னு என்றைக்குமே என்னாதீங்க. கூடுமான வரை கூடுதலாக நம்ம இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டோம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனதில் கருதி நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளணும். ஸோ நம்மளுடைய தோப்புக்கரணம் இப்படி போட்டு இப்படி அமர்ந்து இப்படி பண்ணுறோம். 9 தொடர்ந்து 27 நான் செய்வேன் அப்படின்னு நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை. ஏன் அப்படின்னா இங்கே சுவாசம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த சுவாசத்தை நீங்கள் எடுத்து 9 முறை எடுத்து 9 முறை விடுறீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இடைவெளி அப்படிங்கும்போது அந்த ஆசுவாசப்படுத்துதல் அது ரொம்பலாம் இருக்காது, ஒரு 5 வினாடிகள் கூட இருக்காது. அப்போ நீங்கள் ஒரு நல்ல சுவாசத்தை முழுமையான சுவாசத்தை உள்ளிழுத்து கொஞ்சம் ஒரு வினாடி 2 வினாடி ஹோல்டு பண்ணி அதாவது நிறுத்தி வைத்து அதன் பிறகு உங்களுடைய சுவாசத்தை முழுமையாக வெளியிடுங்க. அப்பொழுதும் உங்களுடைய மூக்கின் வழியாக விடுங்க. மூக்கின் வழியாக எடுங்க, மூக்கின் வழியாக விடுங்க. நம்மளுடைய வாயை நம்ம மூடி இருக்கிறதுனால, நாக்கை கொண்டு போய் மேலே ஒட்டி இருக்கிறதுனால வாய் வழியே சுவாசம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் மனதில் கொள்ளுங்கள். இந்த மாதிரி உள்ளெழுத்து வெளியிடணும். அதே போல் 9 பயிற்சிகள் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 வினாடிகள் வாய்ப்பு கிடைக்கிறது அல்லவா, அப்போ ஒரு பெரிய மூச்சுன்னு சொல்கிற மாதிரி ஒரு நல்ல மூச்சை உள்ளெடுத்து
கொஞ்ச நேரம் அதை ஹோல்டு பண்ணி நிறுத்தி வைத்து அதன் பிறகு வெளியிடணும். அதன் பிறகு மீண்டும் ஸ்லோகன் கேட்கும்போது 10வது பயிற்சியை நீங்கள் தொடங்கணும். இப்படி நீங்கள் 27ஐயும் நிதானமாக செய்யுங்க. அவசரமாக செய்யாதீங்க. நான் சொல்வது போல் இது உடற்பயிற்சிகளே கிடையாது. நீங்கள் இந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்து மட்டும் பாருங்கள். தொடர்ந்து செய்ய 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 உங்கள் உடலில் நிறைய பல மாற்றங்களை ஏற்படுத்தி தரும். அது நான் சொல்லும் பொழுது நிறைய பேர் தனக்கு மூட்டு வலி இருக்குது, இந்தியன் டாய்லெட்டை பயன்படுத்த முடியல, ரொம்ப தூரம் நடக்க முடியல, மாடிப்படி ஏற முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய நபர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் நீங்கள் தோப்பு கரணத்தை மட்டும் சிறுக 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 மெதுவாக உள்ளே என்ன நடைபெறுகிறது, அதாவது உங்களுடைய முழங்கால்களுக்கு இடையே என்ன நடைபெறுகிறது அப்படிங்கிறத மனதில் எண்ணிக்கிட்டே நீங்கள் அமர முயற்சி செய்யுங்க. முதல்ல செய்யும்போது நீங்கள் முழுமையாக அமர்ந்து எழுவீர்கள் அப்படின்னா முடியாது. சில பேருக்கு முழங்காலே மணங்க முடியாத அளவுக்கு இருக்கும். நீங்கள் தவறாலாம் கருதாதீங்க. நம்மளால் முடியும். எப்போ அப்படிங்கிறது இயற்கை பார்த்துக்கணும். நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை மட்டும் விடாமல் செய்யணும். தொடர் பயிற்சியாக தான் இதை செய்யணும். தொடர் முயற்சியாக தான் இதை செய்யணுமே ஒழிய உடற்பயிற்சின்னு நீங்கள் செய்யக்கூடாது. அப்போது சிலருக்கு முழங்கால் மடங்காமல் அவர்கள் ஒரு கால் பாகம் தான் செய்ய முடியும். தவறொன்றும் இல்லை. அதை அப்படியே செய்யுங்க. நிச்சயமாக கூடுமானவரை கூடிய விரைவில், ஏன்னா இது நிறைய சகோதர சகோதரிகள் என்கிட்ட பலமுறை சொல்லியிருக்கீங்க. இப்போ என்னால் இந்தியன் டாய்லெட்டில் அமர முடிகிறது, என்னால் சமணம் கொட்டி தரையில் அமர முடிகிறது அப்படின்னு பெரியவங்கள்லாம் எனக்கு பலமுறை சொல்லியிருக்கீங்க. இன்னமும் அவங்கெல்லாம் தொடர்ந்து நடக்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் இதை அனுபவித்தவங்க. 8 நடை பயிற்சியின் வாயிலாக, டைகர் குடும்பத்தின் வாயிலாக 15 ஆண்டுகள் ஆகிறது, 20 ஆண்டுகள் ஆகிறது நான் தரையில் அமர்ந்து அப்படின்னு சொல்லி இருந்த ஒரு நிலை இப்போ என்னால் தரையில் அமர்ந்து எழ முடிகிறது அப்படின்னு சொல்லும்போது இந்த தொடர் முயற்சி அப்படிங்கிற ஒரு காரணம் தான். ஸோ 9 மூட்டு பயிற்சி, 27 தோப்பு கரணங்கள், இதை நீங்கள் செய்யும் பொழுது மனம் ஒத்து நீங்கள் மனதை அதோடு இசைத்து நீங்கள் ஆனந்தத்தோடு, ஒரு பூரிப்போடு, ஒரு மகிழ்வோடு, ஒரு சந்தோஷத்தோடு நீங்கள் இந்த பயிற்சிகளை செய்யணும். நான் மீண்டும் சொல்கிறேன், இது உடற்பயிற்சி அல்ல, தொடர் முயற்சி அப்படிங்கிறத மட்டும் கருதி வாருங்கள். நமது 8 நடையின் முதல் பகுதி நிறைவு பெறுகிறது. நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம். இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நாங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம். சிவப்பு வண்ணத்தில் மாறிக்கொண்டிருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சன்னமாக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் தொடர்ந்து நம்ம தண்ணீர் பருகி கொள்ள போகிறோம். தண்ணீரை நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகுங்கள். தண்ணீர் பருகிட்டு உங்களுடைய மொபைல் ஃபோனை கையில் எடுங்க. என்ன கமெண்ட் பண்ண போகிறோங்கிறத நான் முதல்ல சொல்லியிருந்தேன். அதாவது நீங்கள் உங்களுடைய 9 மூட்டு பயிற்சியை நீங்கள் செய்யும் பொழுது, முதல் பயிற்சியான அந்த கணுக்கால் பயிற்சி செய்யும்போது, கண்களை மூடி செய்யும்போது தடுமாற்றம் ஏற்படுகிறதா? மொத்தத்திலேயே கண்களை மூடி செய்யக்கூடிய பயிற்சிகள் எல்லாம் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறதா அப்படிங்கிறத பதில் சொல்லுங்கள். ஆம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதில் தவறொன்றும் இல்லை, அவ்வளோதான். இல்லையே, எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் யாரெல்லாம் அந்த கேட்டகரியில் இருக்கீங்கிறதையும் நான் பார்த்துக்கொள்வேன். தொடர்ந்து சில பலருக்கு தடுமாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுது, ஆம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இன்னொரு செய்தியும் இந்த இடத்துல நான் உங்களோட பகிரணும். சிலருக்கு ஒரு நேர்கோட்டில் நடக்கும்போது ஒரு சிறு தடுமாற்றம் ஏற்படும். ஒரு நேர்கோடு வரைஞ்சிருக்கோம். இப்போது மாடிப்படியில் உள்ள கைப்பிடிச்சவர் அப்படின்னு சொல்லுவோம் அல்லவா? இந்த கைப்பிடிச்சவரில் வேலை பார்ப்பவர்களெல்லாம், தொழிலாளிகள் எல்லாம் நடப்பாங்க. அது ஒரு சின்ன ஒரு பதட்டத்தை மனதில் நம்மளுக்கே தரும். ஏன் இப்படி மொட்டை மாடியில் இப்படி தடுப்பு சவரிலெல்லாம் நடக்கிறாங்க பாதுகாப்பு இல்லாமல் அப்படின்னு யோசிப்போம். அதுபோல் எண்ணிக்கொள்ளுங்கள். சிம்பிளாக எண்ணிக்கிறங்க. அது மாதிரி ஒரு பலகை உங்கள் வீட்டு ஹாலில் கிடக்கு. ஒரு கைப்பிடி சவர் அளவுக்கு உள்ள அகலம் உள்ள ஒரு பலகை.
சரி, நம்ம இதை எட்டு நடையின் 2வது சுற்று தொடங்கிட்டு பேசலாம். பாருங்கள், நமக்கான 2வது சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதனிசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்முறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கழித்துக் கொண்டு தொடர்ந்து பயணிக்கலாம். தொடர்ந்து அந்த மொட்டை மாடி கைப்பிடிச்சவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுவற்றின் அகலம் அப்படிங்கிறது ஒரு செங்கல் அப்படிங்கிற அளவுக்கு தான் வச்சுருப்பாங்க பெரிய நிறைய கட்டடங்களில். அந்த ஒரு செங்கல் அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு பலகை அல்லது செங்கல்களையே வரிசையாக கட்டியிருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இல்லை அடுக்கிக்கிறோங்க. அடுக்கிக்கிட்டு அந்த சுவற்றின் அந்த செங்கலின் மீது அல்லது அந்த பலகையின் மீது, நான் சொல்கிறது தரையில், உங்கள் வீட்டில் ஹால்லையோ இல்லை வாசல்லையோ அல்லது கொல்லைப்புறத்துலையோ தரையில் சொல்கிறேன், மாடியில் செஞ்சிடாதீங்க. தரையில் அந்த மாதிரி ஒரு பலகையோ அல்லது ஒரு செங்கல் அடுக்கிய நிலையிலையோ நீங்கள் அது மேலே நடங்க. இயல்பாக எல்லாராலையும் நடக்க முடியும். முதல் விஷயம், அந்த செங்கல்லையோ ஒவ்வொரு செங்கலாக நம்ம வந்து நேர்கோட்டில் இருக்கணும். அதுதான் கணக்கு. ஒரு தைரியமாக எல்லாருமே நடந்துடும். ஏன் அப்படின்னா ரெண்டும் ஒன்று தான். மாடியில் உள்ள கைப்பிடிச்சவரும் ஒன்று தான். தயவுசெய்து இது வந்து நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் சொன்னேன். யாரும் செஞ்சு பார்த்துடாதீங்க. அதாவது மாடியிலாம் கைப்பிடிச்சவர்களெல்லாம் யாரும் செஞ்சிடாதீங்க. அது பாதுகாப்பு இல்லாதது. அப்படி ஒரு யோசனையே வரக்கூடாது யாருக்கும். நான் சொல்கிறது, தரையில் இருக்கக்கூடிய அந்த கல்லுலையோ அல்லது அந்த பலகையிலையோ நம்ம நடக்கும்போது முதல்ல தைரியம் அது தரையில் கிடக்கு. நம்ம தடுமாறினா கூட ஒன்றும் ஆகாது. அந்த தைரியம், மனதைரியம் நம்மளுக்கு வந்துடும். அதனால் நம்மளால் எளிதாக நடக்க முடியும். இரண்டாவதாக, ஒரு சிலருக்கு அதில் கூட தடுமாற்றம் வரும். என்னால் நேரம் நடக்க முடியலையே, ஒரு கோடு போட்டு அதில் நடக்க சொல்லிங்க, அதில் என்னால் நடக்க முடியலையே அப்படின்னா, ஏதேனும் ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அறுவை சிகிச்சை செய்தவர்களுக்கு சில நம்மளுடைய உள்ளுறுப்புகளில் ஏதேனும் ஒரு குறைபாடு இருந்து அதை மருத்துவம் அப்படிங்கிற முறையில் பார்த்து அந்த உள்ளுறுப்புகளில் ஏதேனும் அதை அறுவை சிகிச்சை செய்து எடுத்த சில, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், பெண்களுக்கு வந்து இந்த கர்ப்பப்பை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சிலர் வந்து எடுப்பாங்க. எதையும் ஒரு காரணம் சொல்லி எடுத்திருப்பாங்க. இப்போது அவங்களுக்கு இந்த மாதிரி நேர்கோட்டில் இந்த மாதிரி ஒரு கற்களின் மேலே ஒரு பலகையின் மேலே நடக்க சொல்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக தடுமாற்றம் அப்படிங்கிறது ஒன்று ஏற்படும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய உள் உறுப்புகள் அப்படிங்கிறது இயற்கையாக இறைவன் நமக்கு கொடுத்தது. இந்த அற்புதமான உள்ளுறுப்புகளை ஒரு உள்ளங்கை அளவு, அதை விட அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த கர்ப்பப்பையை நம்ம வந்து எடுக்கும் பொழுது அந்த இடத்துல உடலில் வேறு பகுதிகள் வந்து செட் ஆகிக்கிறோம்னு வச்சுக்கிறோங்களேன். இருந்தாலும் அங்கே பேலன்ஸ் தவறப்படுகிறது. நம்ம நடக்கும்போது தான் அந்த பேலன்ஸ் தெரியும். தடுமாற்றம் இல்லாமல், நிலை இல்லாமல் அந்த இடத்துல நடப்பது போல் இருக்கும். உடனே எல்லா சகோதர சகோதரியும், அதாவது ஒருவேளை இப்படி எடுத்துட்டோமே இனிமேல் அது பயம் இல்லை, இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறங்க. நீங்கள் கண்களை மூடி அந்த 9 மூட்டு பயிற்சி செய்யும் போதும் சரி, தோப்புக்கரணம் செய்யும் சரி, ஒரு சிறு தடுமாற்றம் ஏற்படுவதற்கு காரணம் இதுவாக இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறேனே ஒழிய உங்களை பயமுறுத்துவதற்காக சொல்லலை. சகோதர சகோதரின்னு சொன்னீங்களே, சகோதரிக்குத்தானே அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்பட்டிருக்கும். சகோதரர் அப்படின்னு சொன்னால் இந்த நம்மளுடைய குடல் வால் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பண்டிசிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்பண்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரொம்ப ஏதுவாக சொல்லக்கூடிய மொழி, எல்லாரும் சொல்லக்கூடிய மொழி. இந்த அப்பண்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குடல் வால், இதை வந்து நம்மளுடைய சுண்டு விரல் அளவுக்கு தான் இருக்கும்.
இந்த சுண்டு விரல் அளவு இருக்கக்கூடிய அந்த பகுதியை வெட்டி எடுத்தவங்களே நேர்கோட்டில் நடப்பது அப்படிங்கிறது நிலை தடுமாற்றம் இருக்கத்தான் செய்யும். ஸோ இவர்களெல்லாம் இன்னும் ரொம்ப ரொம்ப நான் சொல்வது, நீங்கள் மாடிப்படி ஏறும் பொழுது கண்களை மூடி நீங்கள் ஏறாதீங்க. நீங்கள் இந்த மாதிரி நேர்கோட்டில் நடக்கும்போது கண்களை மூடி நீங்கள் செய்யாதீங்க. 8 நடை நடக்கும் பொழுது கூட இந்த மாதிரி யாருக்காவது அறுவை சிகிச்சையில் இந்த மாதிரி உள்ளுறுப்புகளில் ஒரு சிறு பகுதியை நீக்கியிருந்தால் கூட நீங்கள் கண்களை மூடி செய்ய வேணாம். ஏன்னா ஒரு தடுமாற்றம் ஏற்படும். அந்த தடுமாற்றம் நீங்கள் இந்த மாடியில் நடக்கிறீங்க, கைப்பிடிச்சவர் சுற்றி இருக்கிறது, நீங்கள் 8 நடக்கிறீங்க அப்படின்னா அந்த தடுமாற்றத்துக்காகத்தான் சொன்னேன். மற்றபடி நாம் எப்போதுமே நினைவில் இருப்போம். அதுவும் டைகர் குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் நம்மளை முழுக்க திசை மாறி விடாமல், தடம் மாறி விடாமல் நம்ம வழிகாட்டுறோம் அல்லவா. அதனால் அதில் நீங்கள் பயப்படக்கூடாது, தெரிஞ்சுக்கிடுங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் கண்களை மூடி சில பயிற்சிகள் செய்யும்போது ஒரு சிறு தடுமாற்றம் ஏற்படும். மற்றவர்களுக்கு நான் கேட்டது, இந்த நிறைய பேர் ஆம்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு கால் தான் நம்ம ஊண்டியிருப்போம். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு பேலன்ஸ் அப்படிங்கிறது சில நேரம் கிடைக்காது. அப்போ கண்களை மூடும்போது இன்னும் பேலன்ஸ் குறைபாடு ஏற்படும். அதனால் அந்த பயிற்சியை செய்யும் பொழுது மட்டும் நீங்கள் கண்களை விழித்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னோம். ஸோ 9 மூட்டு பயிற்சி செய்யும் பொழுது இன்னிலிருந்து ஆனந்தமாக நீங்கள் அற்புதமாக பூரித்து செய்வீங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். கமெண்ட்லேயும், அதாவது இப்போ கமெண்ட்லேயும் நீங்கள் தாராளமாக அந்த இனி வருங்காலங்களில், அதாவது நாளையிலிருந்து இல்லை இன்றைக்கி மாலை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, நீங்கள் செய்யும் போதெல்லாம் துளி ரத்தம் உற்பத்தி ஆகும். அதை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அப்போ எத்தனை முறை வேணுமானாலும் செய்யலாமான்னா அதே வேலையாக செஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க. அது செய்யும் பொழுது உங்களுக்கு நினைவு அதில் முழுமையாக இருக்கணும், அந்த 3 நிமிடங்கள். ஸோ அதனால் காலையும் மாலையும் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதை நினைவில் கொண்டு நீங்கள் செய்யணும். தொடர்ந்து நாம் 8 நடை பயிற்சி அப்படிங்கிறத செய்வோம். இந்த 8 நடை பயிற்சியை பற்றி பல நாட்கள் சொல்லியிருப்போம். இருப்பினும் இந்த 8 நடை பயிற்சி அப்படிங்கிறது நமக்கு காண கிடைக்காத ஒரு அற்புத பொக்கிஷம். இப்போது நிறைய சொல்லுவாங்க, அலாவுதீனும் அற்புத விளக்கம் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க அல்லவா. இந்த அற்புத விளக்கு நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அக்ஷய பாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நீங்கள் எடுக்க கிடச்சிக்கிட்டே இருக்கும், நீங்கள் கேட்க வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த கற்பக தரு அப்படின்னு சொல்லுவாங்க, கற்பக மரம். இந்த மரத்துட்டையும் நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த காமதேனு பசு அப்படின்னு சொல்லுவாங்க. காமதேனு நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஒரு பசுமாடு, அதுக்கு முகம் ஒரு பெண் முகம், அதுக்கு இறக்கை இருக்கும், இறக்கை விரித்து அது இருக்கும். இதுக்கு பேர் காமதேனு பசுன்னு சொல்லுவாங்க. இதுவும் என்ன அப்படின்னா நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியது. ஸோ அற்புத விளக்காகட்டும், அக்ஷய பாத்திரமாகட்டும், கற்பக தருவாகட்டும், காமதேனு பசுவாகட்டும், இன்னும் உங்களுக்கு தெரிந்து வேறு ஏதேனும் புராணங்களில் அல்லது கதைகளில் அல்லது மதங்களில் ஏதேனும் ஒரு விஷயம் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா அதையும் நீங்கள் தாராளமாக கமெண்டில் குறிப்பிடுங்க, கூடுதலாக தெரிந்து கொள்கிறோம். இந்த மாதிரியான ஒரு காண கிடைக்காத, கைக்கு கிடைக்காத ஒரு அரிய பொக்கிஷம்தான் இந்த 8 நடை பயிற்சி. இதை மட்டும் தயவு செய்து சகோதர சகோதரிகளே மனதில் நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம எண்ணியதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம், கேட்டதெல்லாம் கிடைக்கும். இதுக்குத்தான் அப்படி ஒரு, இப்போது நவீன காலத்தில் குறிப்பிடணும் அப்படின்னு இப்போ உள்ள குழந்தைகளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஹாரி பாட்டர். இவர் நீங்கள் அதை நிச்சயம் கதைகளில் படிச்சிருப்பீங்க அல்லது திரைப்படங்களாக பார்த்துருப்பீங்க. அவர் எண்ணியதெல்லாம், அவர் கேட்டதெல்லாம் கொடுக்கும் அல்லவா. அது போல் ஒரு விஷயம் இருக்குன்னா அது நம்மளுடைய 8 நடை பயிற்சி. அதை மட்டும் மனதில் கொள்ளுங்கள்.
இந்த 8 நிலை பயிற்சியில் நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். தொடர்ந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திருக்குறள் குறள் 223. இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே யுள. இது அறத்துப்பாலில் இல்லறவியலில் ஈகை அப்படிங்கிற இடத்துல வருகிறது. இதற்கான பொருளாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னிடம் செல்வம் இல்லை என்று தன் வறுமையினையும் துன்பத்தையும் பிறரிடம் பறைசாற்றும் முன்பு அவ்வறுமையை குறிப்பை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்தல் நல்ல சான்றோர் குடியில் பிறந்தவர்களிடத்தில் இருக்கும் பண்பாகும். நல்ல சான்றோர் குலத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் பண்பு அப்படின்னா, ஒருவர் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த குறிப்பு அறிந்து அவர்களுடைய வறுமையை போக்கும் வண்ணமாக உதவி செய்பவர். ஒருத்தர் கேட்டால் தாங்க நான் உதவி பண்ணுவேன் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. ஏன் அவங்க வாய் விட்டு கேட்க மாட்டாங்களோ, அவங்கள்ட்ட தான் இல்லை அப்புறம் என்ன அவங்களுக்கு ஈகோ தடுக்குது, ஏன் என்கிட்ட கேட்க மாட்டாங்களோ அப்படின்னு சில நபர்களை சில பேர் பேசுவதை நம்ம காதால் கேட்டிருப்போம். அந்த மாதிரி சொல்பவர்கள் நல்ல சான்றோர் குலத்தில் பிறந்தவர்கள் இல்லை அப்படின்னு வள்ளுவர் சாடுறார். வள்ளுவர் சில நேரங்களில் சாட்டை எடுத்து சாத்துற அளவுக்கு சொல்லிடுவார். ஏன் அப்படின்னா, கொடுக்குறவன் இந்த பாயிண்ட்டை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. கேட்குறவனுக்கு வரும். ஏன்னா அவனை சில நேரங்களில் அது ஈகோன்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அந்த துன்பத்தை எப்படி பிறரிடம் போய் சொல்வது அப்படின்ல அவன் ரொம்ப உடைஞ்சு போய் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் கூட நம்ம ஆளுங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் அவன் கேட்க மாட்டாளோ, அவளுக்கு என்ன தரையில் விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலைங்கிற மாதிரி அவங்க என்ன அவ்வளோ இது கிராக்கி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஊரில் வழக்கத்தில் பேசுவாங்க. ஸோ அந்த திருக்குறளை தான் நாம் இன்றைக்கி எடுத்துக்கொள்கிறோம். இந்த குறளுக்கு 3 பொருளை ஒரு ஆசிரியர் கொடுக்குறாரு. எப்படி அப்படின்னா, முதல் பொருளாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தான் எவனிடத்தும் போய் இல்லை என்று இறக்காமலும், அதாவது இளன் என்னும் எவ்வம் உரையாமை அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறார். தன்னிடம் இல்லை என்று கேட்பவருக்கு தன்னிடம் இருப்பதை கொடுத்தலும், முன் ஈதல் அப்படிங்கிற வார்த்தை ஆகிய 2 பண்புகளும் நல்ல குலத்தில் பிறந்தவருக்கே உரிய குணங்களாகும். யார்கிட்டையும் போய் இல்லைன்னு சொல்லாமல் இருக்கிறவனும் தன்னிடம் இல்லை என்று சொல்லுபவர்கள் கேட்பதற்கு முன்னாடியே கொடுப்பவனும், அதாவது 2 ஒரே நபருக்கு 2 குணங்களை சொல்கிறார். என்ன அப்படின்னா, ஒன்று என்கிட்ட இல்லை அப்படின்னு போயிட்டு யார்கிட்டையும் போய் கையேந்திரவனு கிடையாது. இன்னொன்று, என்கிட்ட யாராவது என்கிட்ட இல்லைன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு கொடுத்துட்றது. இப்படிங்கிறவன் சிறந்த சான்றோன் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாருன்னு ஒரு குறிப்பு சொல்லுகிறது. இது முதல் பொருள். 2வது பொருளாக ஒன்று சொல்கிறாங்க. தன்னிடம் ஏதேனும் வேண்டி வருபவர்கள் இது எம்மிடத்தில் இல்லை, ஏதேனும் கொடுத்து உதவுங்கள் என்று துன்பம் தரக்கூடிய சொற்களை கூறும் முன்பாகவே இவன் என்னும் எவ்வம் முறையாமுன் அவனுக்கு வேண்டியவற்றை கொடுக்கும் பண்பானது நல்ல குலத்தில் பிறந்தவர்களிடத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய குணமாகும். ஈதல் குணனுடையான் கண்ணே உள. இது நம்ம பொருள்னு பார்க்கும்போது சொன்னாங்க அல்லவா, என்கிட்ட இல்லைன்னு யாரும் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்தா வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கறது அப்படிங்கிறது 2வது பொருளாக சொல்கிறாங்க. 3வது பொருளாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருவனிடம் யாசகம் பெற்றுவிட்டால் அப்படி பெற்றுக்கொண்ட வாயிலிருந்து அதற்கு பின்னர் இல்லை என்ற துன்பம் தரும் வார்த்தையே வரக்கூடாதாம். அந்த அளவிற்கு அவனது வாழ்க்கை தேவையான அளவு கொடுத்தல். இளனென்னும் எவ்வம் உரையாமுன் ஈதல் நல்ல குலத்தில் பிறந்தவரிடத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய குணமாகும். 3வது பொருளாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது கேட்பதற்கு முன்பாகவே கொடுப்பது நல்ல குணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நல்ல சான்றோர் குலத்தில் பிறந்தவன் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி கொடுத்தாலும் அவன் இனிமே யார்கிட்டையும் போய் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு அவன் வாயில் இருந்து அதற்கு பின்னர் இல்லைங்கிற வார்த்தையை வரக்கூடாதுங்கிற அளவுக்கு கொடுக்கணுமா. எப்படி ஒருத்த இல்லைன்னு சொல்லி என்கிட்ட கேட்குறான், அப்படி நான் கேட்கும்போது இதை வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கறது ஒன்று, அதுவே நல்ல சான்றோர் குலத்தில் பிறந்தவர்னு சொல்கிறாங்க. இன்னொன்று இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வள்ளுவர் இல்லை அப்படி சொல்லலை இப்படி சொல்கிறாரு பாருங்கன்னு சொல்லி என்கிட்ட ஒருத்தர் இல்லைன்னு சொல்லி கேட்கும்போது அவனுக்கு நான் கொடுக்கல, இனிமே அவன் வாழ்க்கையில் அவன்கிட்ட இல்லைங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டானா, அந்த அளவுக்கு அவனுக்கு கொடுத்துடணுமா. அப்போது என்னிடத்தில் அவ்வளோ இருக்கணும்ல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும். இல்லை இந்த 3 பொருள் நான் அந்த கேள்விக்கு நான் வர்றேன்.
என்கிட்ட இருக்கணும்ல. இப்போ ஒருத்தவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க, நான் கொடுக்குறேன், அவன் இனிமே போய் எங்கேயும் இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்கிற அளவுக்கு நான் கொடுக்கணும். அப்படின்னா மீன் பசிக்கு மீன் கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் எடுத்துக்கொள்கிறேன். இதை நான் நிறைய நேரங்களில் குழந்தைகளுக்கு பாடமாக சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒருவர் என்னிடம் பசிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கிறேன். ஏன்ட்ட நான் பர்சனலாக என்கிட்ட சொல்கிறேன், பசிக்குது அப்படின்னு கேட்டால் இந்த மீன் சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுப்பதை விட இனிமே அவன் வாழ்க்கையில் என்றைக்குமே பசிக்குதுன்னு சொல்லக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இங்கே வா, தூண்டில் எடு, இதுதான் தூண்டில், இதுதான் மண்புழு, இதை இதில் சொருகு, இதை போடு, இப்போ மீனை பிடி, அல்லது வலையை எடு, கடலில் இறங்கு, வீசு, நீ குளத்திலோ கடலிலோ மீனை பிடி, இப்படித்தான் பிடிக்கணும். ஸோ இப்படி பிடிச்சிட்டா இனிமே அவன் வாழ்க்கையில் பசி அப்படின்னு சொல்லுவானா அப்படிங்கிற மாதிரி நான் இந்த குறளை என்னுடைய பார்வையில் பார்க்குறேன். ஸோ நம்மள்கிட்ட ஒருத்தவங்க இல்லைன்னு சொல்லி தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறத இந்த திருக்குறளின் வாயிலாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கொடுத்துடணும் அப்படிங்கிறதும், இனிமே அவங்க என்கிட்ட இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு நம்ம கொடுத்துடணும். ஸோ இதுதான் என்னுடைய பாணி. அந்த பாணியை தான் நம்ம டைகர் குழுமமும் சரி, பிரபஞ்ச அறக்கட்டளையும் சரி கொடுக்க போகிறது. நம்ம இனிமே யாரும் இல்லைன்னு சொல்லிவிடக்கூடாது. பசி அப்படின்னு ஒரு விஷயத்த யாரும் எங்கேயும் சொல்லிவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் பல மரக்கன்றுகளை நடுங்கள் அப்படிங்கிறத நம்ம போதித்து கொண்டிருக்கிறோம் மக்கள்கிட்ட. நீங்கள் சாதாரண மரத்தை வச்சு அசோகர் மரம் நட்டார், அதனால் மழை வந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய கதைகளை எல்லாம் இனி மறந்து விடுங்கள் அப்படிங்கிறத, நான் மரம் நட்டேன், அதில் பழம் விளைவித்தேன், அதில் பட்சிகளிலிருந்து சின்ன சின்ன பிராணிகளிலிருந்து பெரிய மனிதர்கள் வரை அதை உண்டு மகிழ்ந்தார்கள், பசியை போக்கினார்கள். அது இன்னைக்கு மட்டும் இல்லை, இனி வருங்காலம் முழுவதும் இந்த மரம் நிற்கும் காலம் வரை, என்னுடைய காலம் கடந்தாலும், என்னுடைய குழந்தைகளின் காலம் கடந்தாலும், என்னுடைய பேர குழந்தைகளின் காலம் கடந்தாலும் அந்த மரம் நின்று பலர் பசியை போக்கும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான திட்டத்தை நம்ம தொடங்கணும். ஸோ அந்த திட்டத்தை தான் நம்ம இன்னைக்கும் மக்கள்கிட்ட அது போதிக்கிறோம். ஸோ அது ஒரு திட்டம் அப்படிங்கிறத சொல்லுவோம். இரண்டாவது, ஏழை குழந்தைகளை படிக்க வைத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த குழந்தைகளுக்கு நிறைய விஷயத்தை போதிப்போம், அந்த குழந்தைகளுக்கு நிறைய அனுபவங்களை கொடுப்போம். அந்த குழந்தைகள் பெரியவர்களாகி இன்னும் அவர்கள் 1000 பேருக்கு, இன்னும் 1,00,000 பேருக்கு, இன்னும் கோடி பேருக்கு கல்வியை வழங்குவார்கள், நல்லவர்களை உருவாக்குவார்கள், நேர்மறையாளர்களை உருவாக்குவார்கள். அந்த பணியை நாம் செய்வோம். ஸோ இதுதான் இந்த குறளிலிருந்து நான் எடுத்துக்கொள்வது. இளனென்னும் எவ்வம் முறையாமுன் ஈதல் குலனுடையான் கண்ணே உல அப்படின்ட்டு, அவன் வாழ்க்கைக்கும் இனிமே இல்லைன்னு எங்கேயும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. இன்னும் என்னை கேட்டால் அவன் பசி மட்டும் அவனுக்கு போனது இல்லை, இனிமே அவன் நிறைய பேருக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும், அவன் நிறைய பேருடைய பசியை போக்கணும் அப்படிங்கிறத தான் நாம் இந்த குறளின் வாயிலாக எடுத்துக்கொள்கிறோம். இந்த தொடர்ந்து இந்த நம்மளுடைய சாதனைகள், வெற்றிகள் அப்படிங்கிறத நீங்கள் நித்தம் எனக்கு அனுப்புங்கள் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் வாழ்க்கையில் டைகர் கிளப்புக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பெற்ற நன்மைகள் அப்படிங்கிறத பட்டியலிடுங்கள் அப்படின்னு சொன்னோம். குறிப்பிட்ட பேர் முதல் நாள் அனுப்புனீங்க, அதன் பிறகு அப்படிங்கிறது நிறைய பேர் அனுப்ப மறந்துட்டீங்களா இல்லை சரியாக கவனிக்கலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நித்தம் நீங்கள் எனக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஒரு சிலர் மட்டும்தான் நித்தம் அனுப்புகிறாங்க. அப்போ மற்றவர்கள் அப்படின்னு கேள்வி யோசிக்கும்போது மற்றவர்கள் மறந்து விட்டார்கள் அல்லது அவர்கள் கவனித்து அதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்கிறேன். ஸோ என்ன இப்போ சொல்லணும் இந்த இடத்துல அப்படின்னா, நீங்கள் நித்தம் தினமும் எனக்கு அந்த பட்டியலை, நீங்கள் டைகர் கிளப்புக்கு வந்ததுக்கு பிறகு கிடைத்த வெற்றியை பட்டியலிட்டு உங்களுக்கு அடுத்த இலக்கு என்ன என்பதை நீங்கள் குறிப்பிடாமல் அந்த எண்ணை மட்டும் எழுதி நிறுத்தி வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை சிலர் கடைபிடித்து சரியாக அனுப்புகிறீங்க, ஆனால் மற்றவர்கள் அனுப்பலை. அதையும் நினைவூட்டணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் இன்றிலிருந்து அதை தொடங்குங்கள். உங்களுடைய டைகர் கிளப்புக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடைந்த பலன்களை எழுதி அடுத்த இலக்கு என்ன அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிட்டாலும் சரி, குறிப்பிடவில்லை என்றாலும் சரி, அதை நினைவில் கொண்டு நீங்கள் பயணிக்க வேண்டும். அதை நித்தம் எனக்கு அனுப்ப வேண்டும். ஸோ அனுப்புபவர்களுக்கு மட்டும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு, அனுப்பாதவர்களை மீண்டும் அனுப்ப கேட்டுக்கொண்டு நம்முடைய 8 நடையின் 2வது சுற்றை நிறைவு செய்கிறோம். வாருங்கள், அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். இன்றைய நிகழ்வு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.
தொடர்ந்து நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று கொண்டு அஃபர்மேஷன் மற்றும் விசுவலைசேஷனை செய்து இன்றைய நாளை தொடங்க போகிறோம். இன்று என்னோடு இணைந்து நடந்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை இருக்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.